கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். Beloved in Christ, we greet you all in the name of our Lord Jesus Christ. 2 கொரிந்தியரின் புத்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம். The book of 2 Corinthians chapter 1 verse 10. அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். He has delivered us from such a deadly peril and he will deliver us. On him we have set our hope that he will continue to deliver us. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அதிகாரத்தில் தான் ஆசியாவில் சந்தித்த உபத்திரவத்தை பற்றி சொல்லுகிறார். In this chapter, St. Paul talks about the persecutions that he had endured in Asia. 8ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், If you read verse 8, பிழைப்போம் என்கிற நம்பிக்கையற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று என்று சொல்லுகிறார். he says it was far beyond our ability to endure, so that we were despaired even of life. மரணமே முடிவு என்ற சோதனையை சந்தித்தார். He thought he would never live through it. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இவ்விதமான கடுமையான சோதனைகளை சந்திக்கலாம். Even in our lives we might have faced such hard situations. ஆனால் பவுலை விடுவித்த தேவன் நம்மையும் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. But the Bible tells us that the God who delivered St. Paul is able to deliver us too. பவுல் இந்த சோதனை வேளையில் தான் கற்றுக்கொண்ட பாடத்தை முந்தின வசனத்தில் சொல்லுகிறார். In the previous verse, St. Paul talks about the lesson he had learnt. வசனம் 9 வாசிப்போம் என்றால், If you read verse 9, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக என்று சொல்லுகிறார். he says it happened that we might not rely on ourselves but on God who raises the dead. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனையே சார்ந்து கொள்ளும்படியாக இவ்விதமான சோதனைகள் அனுமதிக்கப்படுகின்றன. Trials are permitted in our lives too, that we may rely on God. சோதனைகள் எவ்வளவு கடுமையானதாய் இருந்தாலும் நாம் மனம் தளர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. No matter how hard the trials are, we should never give up. தேவனையே சார்ந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible tells us that we should rely only on God. பவுல் அவருடைய எதிர்காலத்தின் சோதனை வேளைகளில், Whenever St. Paul faced his future trials, கடந்த கால சோதனைகளில் விடுவித்த தேவன் தன்னுடைய ஒவ்வொரு சோதனை வேளைகளிலும் விடுவிப்பார் என்று விசுவாசித்தார். he believed that the God who delivered him in the past will also rescue him in the future. ஆகையால் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க முடிந்தது. Therefore he was able to prove that God is faithful. அவ்விதமாகவே தன்னை விடுவித்த தேவன் உங்களையும் விடுவிக்க வல்லவராய் என்று சொல்லக்கூடியவரானார். And he became a person who was able to challenge us that he is the God who delivers. அது மாத்திரமல்ல, Not only that, இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். he says he will yet deliver us and we believe in him. இன்றைக்கு மக்கள் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற பயத்தோடு நோக்குகிறார்கள். Many people look at the future with fear, wondering how will it be. அநேகர் எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையற்றவர்களாய் இருக்கிறார்கள். Many people have no hope regarding the future. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையின் நம்பிக்கை என்ன? But what is the faith of a child of God? இம்மட்டும் வழிநடத்தின தேவன் இனிமேலும் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார் என்பதே. It is to believe that God who has led me this far will also lead me in the future. நம்முடைய விசுவாசம் 3 காலத்திற்கும் உறுதியாய் இருக்க வேண்டும். Our faith should be firm in 3 stages. 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிப்போம் என்றால், If you read the book of 1 Samuel chapter 17 verse 37, பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். it says, the Lord who delivered me from the paw of the lion and the paw of the bear will deliver me from the hand of this Philistine. தாவீது சிறியவன், கோலியாத் ராட்சதன். David was small, but Goliath was a giant. இந்த கோலியாத்துடன் யுத்தம் செய்ய ஒருவரும் முன் வரவில்லை. No one came forward to fight against Goliath. ஆனால் கோலியாத் ஜீவனுள்ள தேவனை நிந்தித்ததை கேட்ட தாவீது, But David, who heard Goliath defiling the God of Israel, அவனுடன் யுத்தம் செய்ய முன் வந்தான். came forward to fight him. அப்பொழுது சவுலின் முன்பாக நின்ற தாவீது, And when David stood in front of Saul, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தீனோடு கூட யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னான். he said, let your servant go forward to fight against this Philistine. யாருமே கோலியாத்துடன் யுத்தம் செய்ய முன் வராத போது, When no one came forward to fight against this Philistine, எப்படி இந்த சிறிய தாவீது முன் வர முடிந்தது? how was this young boy able to come against him? எல்லாரும் கோலியாத்தை கண்டு பயந்து நடுங்கி ஓடி ஒளிந்த போது, When everyone feared, trembled and ran away and hid, எப்படி இந்த எளியவன் அவனை எதிர்த்து நிற்க துணிந்தான் என்றால், how was this weakling able to stand against him? விசுவாசத்தினால் தான். It was because of faith. தாவீது எப்படி தன்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறான் என்பதை பாருங்கள். See how David had
confirmed his faith. என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் என்று உறுதிப்படுத்துகிறார். He says, the Lord who delivered me from the paw of the lion and the paw of the bear. தாவீது தன்னுடைய கடந்த நாட்களில் தேவன் தன்னை விடுவித்த விதத்தை எண்ணி பார்க்கிறான். David thinks of the way that the Lord had delivered him in the past. சிங்கமும் கரடியும் கொடிய மிருகங்கள். Lions and bears are ferocious animals. இவைகளை ஜெயிக்க வேண்டும் என்றால் அது சாதாரணமான காரியம் அல்ல. And for him to conquer them, it is not an ordinary thing. தேவன் அவனோடு கூட இருந்திராவிட்டால் அவன் அவைகளால் பீருண்டு போயிருப்பான். If God was not with him, he would have fallen prey. தாவீது அந்த சிங்கத்தையும் கரடியும் கொன்றதாகவும் அவ்விதத்தில் இந்த கோலியாத்தை கொன்றுவிட முடியும் என்று சொல்லவில்லை. David did not say, just as I had killed the bear and the lion, I would kill this Philistine. தேவன் கோலியாத்தை கொல்ல உதவி செய்வார் என்று அறிக்கையிடுகிறான். But he confesses and says that the Lord will help me. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கடுமையான சோதனைகளை சந்திக்கும் போது Even when we face hardships, அந்த சோதனைகளை கண்டு மனம் தளர்ந்து போகாமல் we should not become weary, தேவனுடைய பலத்தை சார்ந்து கொள்ள வேண்டும். but we should lean on the Lord. நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் What we should do is, நம்முடைய கடந்த கால விசுவாச பாதையை நோக்கி பார்க்க we வேண்டும். should turn around and look at our journey of faith. முடியாது என்று எண்ணின எத்தனை வேளைகளில் தேவன் நம்முடைய பட்சத்திலிருந்து வெற்றியை கொடுத்தார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். We should remember the times that God had given us victory in the past where we thought it's impossible. கடந்த நாட்களில் வெற்றியுடன் கடந்து வர உதவி செய்த தேவன் அவ்விதமாக வெற்றியை கொடுப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். We should believe the God who gave us victory in the past is able to give us victory even in the future. ஆகையால் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து பயத்துடன் நோக்காமல், Therefore we should not have fear when we look into the future. நம்முடைய எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்றவர்களாய் இராமல், We should not be hopeless regarding our future. இம்மட்டும் வழிநடத்தின தேவன் இனிமேலும் நம்மை வழிநடத்த வல்லவர் என்பதை உணர்ந்து தேவன் பேரில் நம்பிக்கை வைக்க வேண்டும். We should trust in the name of the Lord, believing that the Lord who led us this far will also lead us in the future. தேவன் எங்களை தப்புவித்தார், The Lord has delivered us, இப்பொழுதும் தப்புவிக்கிறார், and he will deliver us, இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்க வேண்டும். and we should believe him that he will continue to deliver us. நம்முடைய விசுவாசம் 3 காலத்திற்கும் உறுதியாய் இருக்கட்டும். Let our faith be firm in all 3 stages. கண்களை மூடி ஜெபிப்போமா? Shall we close eyes in prayer? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our loving heavenly Father, நம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம் மண்டையில் we வருகிறோம். come to you through your son Jesus Christ. நீர் எங்களுக்கு கொடுத்த அருமையான வாக்குத்தத்தங்களுக்காக உம்மை We ஸ்தோத்திரிக்கிறோம். thank you for the wonderful promises that you have given us. நீர் எங்களை தப்புவித்தீர், You have delivered us, இப்பொழுதும் தப்புவிக்கிறீர், and you will deliver us. இன்னும் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். And we thank you because you continue to deliver us. நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற நல்ல எதிர்காலத்திற்காக உம்மை We ஸ்தோத்திரிக்கிறோம். thank you for a good future that you have for us. அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக உம்மை We ஸ்தோத்திரிக்கிறோம். thank you for all the blessings that you have in store. எங்களுடைய நம்பிக்கை உங்கள் மீது வைக்கிறோம். We place our trust in you. எங்களை வழிநடத்த வல்லவரும் நல்லவருமாய் இருப்பதற்காக உம்மை We ஸ்தோத்திரிக்கிறோம். thank you because you are good and able to lead us. எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். We give you all glory and honor. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல In பிதாவே. Jesus' matchless name we pray. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை May ஆசீர்வதிப்பாராக. God bless you.